இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தால் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் ஒரு பெண்ணை குறித்து தியானிக்க போகிறோம். செலோப்பியாத் என்பவருக்கு 5 குமாரத்திகள் இருந்தார்கள். இவர்களுக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் காத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த குமாரத்திகள் என்று சொல்லி நாம் ஒரு தலைப்பு கொடுக்க முடியும். இவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். செலோப்பியாத் என்கிற ஒரு நபர் இருந்தார். யோசேப்பின் வம்சத்தில் மனாசே கோத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த செலோப்பியாத். இவனுக்கு 5 குமாரத்திகள் இருந்தார்கள். மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்று சொல்லி 5 குமாரத்திகள் இருந்தார்கள். மக்லாள் என்று சொன்னால் அர்த்தம் நோய், நோவாள் என்று சொன்னால் அலைந்து திரிகின்ற, ஒக்லாள் என்று சொன்னால் கௌதாரி, மில்காள் என்று சொன்னால் ராணி, திர்சாள் என்று சொன்னால் நற்பாக்கியம் உள்ளது என்று அர்த்தம். ஒரு முறை கூட சொல்கிறேன். மக்லாள் என்றால் நோய், நோவாள் என்றால் அலைந்து திரிகின்ற, ஒக்லாள் என்றால் கௌதாரி என்று பொருள்படும், மில்காள் என்றால் ராணி என்று பொருள்படும், திர்சாள் என்றால் நற்பாக்கியம் உள்ளது என்று 5 குமாரத்திகளை கொண்டவர்தான் இந்த செலோப்பியாத். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் கடைசியாய் அவர்கள் பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்களில் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. என்ன கணக்கெடுப்பு என்றால் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மக்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் எண்ண வேண்டும், அவர்களை கணக்கெடுத்து வைக்க வேண்டும். எந்த கோத்திரத்தில் அநேக ஆண் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு சுதந்திர பாகம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைமையிலே அங்கே ஒரு கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த வனாந்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணுகிற அந்த நேரத்திலே செலோப்பியாத் மரித்து விட்டான். இப்ப செலோப்பியாத் மரித்தபடினால செலோப்பியாத்துக்கு 5 குமாரத்திகள் தான், ஒரு ஆண் மக்கள் கூட இல்லாதபடினால் சுதந்திர பாகம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இதை பார்த்தவுடன் இந்த சூழ்நிலையிலே இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நம்மை இப்படி ஒதுக்கி விட்டார்களே, நாம் பெண்ணால் பிறந்தபடினால் தான் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அப்படியே இருந்து விடவில்லை. அவர்கள் ஞானமாய் புத்தியாய் சரியாய் சில காரியங்களை செய்தபடினால் கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருந்த சுதந்திர பாகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 5 குமாரத்திகளும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுக்கோ சுதந்திர பாகம் வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், ஒரு ஆண் சந்ததி அந்த குடும்பத்தில் இல்லை. அது மாத்திரமல்ல, தகப்பனார் பாதி வழியிலே மரித்து விட்டார். இப்படிப்பட்ட நிலைமையை இவர்கள் ஞானமாய் இதை கொண்டு போய் மோசேயின் இடத்துல இதை சொல்லுகிறார்கள். அப்படியே நாம் இருந்து விட்டால் நாம் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இவர்கள் அதை கொண்டு மோசேயின் இடத்துல சொல்லுகிறார்கள். மோசேயும் பெண்களாய் வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு எப்படி நியாயம் செய்வது என்று சொல்லி பெண்களுடைய நியாயத்தை மோசே அலட்சியப்படுத்தவில்லை. மோசே அதற்கு மாறாக தானாகவும் சில காரியங்களை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை, தானாக சில நிபந்தனைகளை அவன் போடவும் இல்லை. மோசே இந்த காரியத்தை நேராக தேவனிடத்திலே கொண்டு போகிறான். கர்த்தர் இந்த காரியத்தை அருமையான சில காரியத்தை செய்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் கேட்பது சரிதான். அவர்கள் கேட்ட பிரகாரம் நாம் அவர்களுடைய சுதந்திர பாகத்தை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் மத்தியில் ஒருவனுடைய பெயரும் அருந்து போகக்கூடாது என்ற கட்டளை அந்த நாட்களில் இருந்தபடினால இந்த கட்டளையில் கர்த்தர் மிகவும் ஜாக்கிரதையாய் சரியா இருந்தபடினால் அவர் இந்த கட்டளையை மனமாறவில்லை. அதனால இப்பொழுது அவர் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரிதான், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திர பாகத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய சட்டமும் உருவாக்கப்பட்டது. இப்படி எங்கேயெல்லாம் ஆண் மக்கள் இல்லாமல் அந்த சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திர பாகம் கிடைக்காமல் போயிற்று, அங்கே எல்லாம் அவர்களுக்கு சுதந்திர பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய சட்டமும் அங்கே போடப்பட்டது. சரி, இப்பொழுது இந்த செலோப்பியாத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒருவேளை இதே சூழ்நிலையிலே நாமும் காணப்படலாம். நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நமக்கு வரவேண்டிய சில நன்மைகள் ஒருவேளை தூரமாய் விலகி காணப்படலாம்.
அதுல நாம் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நாம் உரிமையாய் போராடுவது தவறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் முதல்ல என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தேவன் இவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார். இவர்களுடைய பிரச்சனையை கர்த்தருடைய கண்களில் அதற்கு தயவு கிடைத்தது. ஆனால் தேவன் ஒரு நிபந்தனை கொடுத்தார். என்ன நிபந்தனை என்றால், தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது எல்லாம் அது ஒரு நிபந்தனையுடன் கூடியதாகத்தான் இருக்கிறது. செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு மனாசே கோத்திர சுதந்திர வீகத்தில் பங்கு கிடைத்தது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள ஒரு நிபந்தனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னவென்றால், தங்களுக்கு இஷ்டமானவர்களை அவர்கள் விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திரத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது. இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் கர்த்தர் கொடுத்த நிபந்தனையை, அந்த கட்டளையை இவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய தகப்பனுடைய சகோதரருடைய புத்திரரை இவர்கள் விவாகம் பண்ணினார்கள். அதனால் அவருடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட சேர்ந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் இவர்கள் கர்த்தர் கொடுத்த நிபந்தனைக்கு, கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி முதல் குறிப்பாய் நாம் பார்க்க முடியும். செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திர பாகத்தை இவர்கள் அனுபவிப்பதற்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது. அந்த நிபந்தனைக்கு இவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியுடன் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் சுதந்திர பாகம் அவர்களுக்கு தக்க வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமுமே நிபந்தனைக்கு உட்பட்டதுதான். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்குட்பட்டதுதான். அவைகளுடன் எல்லா வாக்குத்தத்தங்களுடன் சில கட்டளைகள், சில கமாண்ட்மென்ட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. அப்ப வேதத்தில் எந்த வசனங்களை பிடித்துக் கொண்டு நாம் உரிமையாய் போராடி ஜெபிக்கிறோமோ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு கீழே கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். இப்போ செலோப்பியாத்தின் குமாரத்திகள் கர்த்தர் கொடுத்த நிபந்தனைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு வேதத்தை பார்க்கும் பொழுது அநேக கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால் 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 10 கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னும் பார்க்கும் பொழுது, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கட்டளை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அப்படியே உரிமையாய் கொள்கிறது, நமக்கு அப்படியே சொந்தமாய் மாறுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 14 முதல் 16 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்பது தேவ கட்டளை. நாம் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இன்றைக்கு இந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ? கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்றபடி அதை கை கொண்டு நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படியானால் எல்லா ஆசீர்வாதங்களையுமே நாம் ஒவ்வொரு நாட்களும் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இங்கே அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், திருமண வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான காரியம். திருமணத்தை குறித்து தீர்மானம் வாழ்வில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் திருமணம் பண்ணிக் கொள்வதும் அதே மாதிரி உள்ள தேவனுக்கு பிரியமான நபர்களை மாத்திரமே நாம் திருமணம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கிறது. அந்நிய அவிசுவாசிகளுடன் நாம் இணைக்கப்படுவது தேவனுக்கு சித்தமான காரியம் அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே
சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அதற்கு காரணம் தேவ சித்தத்தை மீறி நாம் நடப்பதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் ஜீவிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தின் தேவன் நதியாய் பொழிய பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் அநேகரிடத்தில் பேசும்பொழுது அநேகர் சொல்வார்கள், அல்ல, நாம் அப்படி அந்நியரோடு நாம் பிணைக்கப்படும் பொழுது அவர்களையும் நாம் ஆத்துமாக்களாய் ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியுமே என்று சொல்லி என்னிடத்தில் அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மைதான். அவர்களை சரிப்படுத்தி நாம் கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள், உண்மைதான். ஆனாலும் அப்படி திருமணம் பண்ணின அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சரிப்படுத்துவதற்கு மாறாக அவர்களே பாவ வலைக்குள்ளே விழுந்து போய்விடுகிற அநேக குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அதனால் தேவன் விரும்புவது நாம் அப்படிப்பட்ட அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுவதை தேவன் விரும்பவில்லை. இன்னும் பார்க்கும் பொழுது சிலர் அந்த மாதிரி திருமணம் பண்ணி கொள்ளுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் ஆராதிக்க போகிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆனாலும் அந்த அவிசுவாசியுடைய குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரிய போராட்டம், அந்த சாபமான கிரியைகள் இந்த குடும்பத்தை வந்து தாக்குகிறது. இது ஏன்? இது தேவன் அனுமதிக்கவில்லை. நாமவே நம்முடைய வாழ்க்கையில இழுத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வழியாய் நாம் கடந்து போகிறோம். இது தேவன் நமக்கு கொடுக்கிற பிரச்சனைகளோ போராட்டங்களோ அல்ல. நாமவே சிக்குண்டு இந்த விஷயத்துல நாம் சோதிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட விஷயத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாம் பார்க்கிறோம், செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம் என்னவென்றால், தேவனுடைய நிபந்தனைக்கு, கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற கட்டளைக்கும் தேவ நிபந்தனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு எதையெல்லாம் கர்த்தர் சுதந்தரிக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் கண்டிப்பாய் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்க முடியும், இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் என்ன செய்தார்களாம்? இங்கே யோசுவா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த அவர்களுக்கு வரவேண்டிய அந்த சொத்து கிடைப்பதற்கு முன்பாகவே, சுதந்திரத்துக் கொள்வதற்கு முன்பாகவே செலோப்பியாத்தின் குமார்த்திகளை கனப்படுத்த இளைய மகளின் பெயர், இளைய மகளுடைய பெயர் திர்சாள். இந்த திர்சாள் என்கிற பெயரை ஒரு அழகிய பட்டணத்துக்கு இவர்கள் சூட்டி விடுகிறார்கள். பிறகு இன்னும் நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 15:33 வாசிக்கிறோம், பின்பு சில காலத்திற்கு திர்சா இஸ்ரவேல் அரசுக்கு தலைநகரமாய் இருந்தது. அப்போ இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு இவர்களுடைய இளைய மகள் தங்கையுடைய பெயரை ஒரு நல்ல பட்டணத்துக்கு போட்டு விட்டார்கள். இரண்டாவது குறிப்பு நாம் பார்ப்பது என்னவென்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகளுடைய தரிசனம் மாறவில்லை. அப்ப இரண்டாவது குறிப்பு, இவர்களுடைய தரிசனம் மாறவில்லை. அப்போ அவங்க எவ்வளவு அழகாய் ஞானமாய் முதலாவதே ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக, இவர்கள் சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த இளைய மகளுடைய திர்சாவுடைய பெயர்ல இப்போ ஒரு பட்டணத்துக்கு பெயர் கொடுக்கிறார்கள். இதை இவர்களை திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த திர்சாவும் இந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகளும் நல்ல பட்டணத்துக்கு நம்ம தங்கைகள்ல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, இனி நாம் இதிலே சந்தோஷப்படலாம், இது நமக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய தரிசனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த தரிசனத்துல இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை, நமக்கு பேர் வந்தாச்சு, நம்ம பட்டணத்துல ஒரு பேரை போட்டாச்சு, இது போதும் என்று சொல்லி அவர்கள் முன்வைத்த கால பின்வைக்கும்படியோ அல்லது அதோடு நிறுத்திவிடும்படியோ இந்த சூழ்நிலை அவர்களுக்கு வாய்க்கவில்லை. அவர்கள் எதை தரிசனமாய் வைத்திருந்தார்களோ, எதை குறிக்கோளாய் வைத்திருந்தார்களோ, எதை ஏம் பண்ணி அவர்கள் போனார்களோ அது எந்த சூழ்நிலையும் மாற்றி போடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதாவது அவர்கள் கர்த்தருக்கென்று வைக்கிற சில காரியங்களை, கர்த்தருக்கென்று எடுக்கிற சில முயற்சிகள், கர்த்தருக்கென்று நாம் செய்கிற சில தீர்மானங்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது சில நேரம் மாறிவிடுகிறது. ஆனால் அப்படி இல்லை. இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் பேர்ல திருப்தி படல, பேரை போட்ட உடனே சந்தோஷம், எல்லாம் முடிந்து விட்டது, நமக்கு கிடைத்து விட்டது என்று
என்று சொல்லி அதில் அவர்கள் திருப்திப்படவில்லை. அவர்கள் என்ன சூழ்நிலையில விரும்பினார்களோ, எதை தரிசனத்தில் வைத்தார்களோ, அந்த தரிசனம் கடைசி வரை அவர்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த தரிசனம் மாறவில்லை என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னைக்கு நாம் ஆவிக்குரியவர்கள் தான், கர்த்தருக்காய் சில வைராக்கியமான தீர்மானம் எடுத்தவர்கள் தான், கர்த்தருக்காய் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சில பொருத்தனைகளை எடுத்தவர்கள் தான், ஊழியம் செய்ய வேண்டும் என்று உற்சாகமாய் முன்னாலே காலை எடுத்து வைத்தவர்கள் தான், கர்த்தருக்காய் ஒரு தெபோராளை போல எழும்ப வேண்டும் என்று எழும்பினவர்கள் தான். ஆனாலும் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தவுடனே கர்த்தருக்காய் நம்ம வைத்திருந்த தரிசனம், கர்த்தருக்காய் நாம் வைத்திருந்த தீர்மானங்கள் சில நேரங்களில் இடையிலேயே மாறி போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பலர் இதை போல ஆவேசத்துடன் துவங்கியவர்கள் சூழ்நிலைகளின் தாக்கத்தினாலே நிலைகுலைந்து போகிறார்கள். சில வனாந்திர பாடுகள் அல்லது அநேக வருட காத்திருப்புகள் செலோப்பியாத்தின் குமார்த்திகளுடைய தரிசனத்தை தடை பண்ணவில்லை. வனாந்திரத்தின் வழியாய் இனி எத்தனை நாள் இப்படி நாம் போக வேண்டும், எத்தனை நாள் நாம் இப்படி காத்திருக்க வேண்டும், இன்னும் நமக்கு சுதந்திர பாகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் குழம்பி போய் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என்று சொல்லி முறுமுறுத்து அந்த தரிசனத்தை அணைய ஒப்புக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காய் நீங்க எதையாவது செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைத்தது உண்மைதான். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற குடும்ப பிரச்சனைகள், இப்பொழுது நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில போராட்டங்கள், சில பாடுகள், நாம எங்க இனி கர்த்தருக்காய் சில காரியங்களை சாதிக்க போகிறோம் என்று சொல்லி உங்களுடைய தரிசனத்தை அணைத்து விட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருக்காய் ஒப்புக்கொடுங்க. முன் வைத்த காலை கர்த்தருக்காய் எடுத்த நீங்க தரிசனத்தை எந்த சூழ்நிலையிலும் அணைத்து போட நீங்க விட்டு விடவே கூடாது. ஏனென்றால் நாம் எதை செய்கிறோமோ, எதை செய்ய வாஞ்சித்து இருக்கிறோமோ அதை முடிவு பரியந்தம் செய்ய வேண்டும் என்கிற தரிசனம் நமக்குள்ள இருக்கும் என்றால் கண்டிப்பாய் அதை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்கத்தான் செய்வார். நாம் அதன்படியே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார், உண்மைதான். ஆனால் நாம் அந்த சூழ்நிலைகளை வனாந்தரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்த சில நேரங்களில் அனுமதிக்கும் பொழுது அவைகள் மத்தியிலும் நாம் பொறுமையாய் நடந்தால் மாத்திரமே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகள், ஐயோ பிரச்சனை வழியாய் கடந்து போகிறோமே, யாருமே நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்கவில்லையே, அநேக வருஷங்கள் ஆகிவிட்டதே, இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லையே, இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கொடுக்கவில்லையே, நம்மளுடைய குடும்பத்தில் தகப்பனார் இறந்து போனதினால் தானே நாம் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து செலோப்பியாத்தின் குமாரத்திகள் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய தரிசனம் எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வரை மாறாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருக்காய் நம்ம எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தால், அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்த சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அந்த தரிசனத்தோடு கூட முடிவு பரியந்தம் இருப்போம் என்றால் கண்டிப்பாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். செலோப்பியாத்தின் குமார்த்திகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு காரணம் அவர்களுடைய தரிசனம் எந்த சூழ்நிலையிலும் மாறி போகவே இல்லை. பலர் தாங்கள் தொடர்வது என்ன என்பதையே சில பாதி நேரத்தில் மறந்து விடுகிறார்கள். என்றைக்குமே நமக்கு இருக்கிற குறிக்கோள் ஒரு நாள் மறக்க கூடாது, நமக்கு இருக்கிற தரிசனம் மறக்க கூடாது, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பை ஒரு நாள் மறந்து போக கூடாது. இங்கே அநேகர் கர்த்தர் கொடுத்த அழைப்பு, எதற்காய் நம்மை கர்த்தர் அழைத்தார் என்பதை கூட அநேகர் பாதி வழியில வாழ்க்கையிலே வரும் பொழுது மறந்து போய் விடுகிறார்கள். காரணம், அந்த சூழ்நிலைகள் அவளை நொறுக்கும் பொழுது, அவங்கள் பிரச்சனைகள் அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாய் நடந்து போகும் பொழுது அழைப்பே அநேக வேளைகள்ல மறந்து போய் விடுகிறது. கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார், ஏன் என்னை கர்த்தர் அழைத்தார் என்கிற அழைப்பு கூட, தரிசனம் கூட மறந்து போகிறது. அப்படிப்பட்ட நிலைமை ஒரு நாள் நமக்கு வரக்கூடாது. இவர்கள் அநேக வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நீங்க வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும். அப்படியானால் எந்த சூழ்நிலையோ ஒரு கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு பெயர் வைத்த போது கூட இந்த திர்சாளுக்கோ செலோப்பியாத்தின் குமார்த்திகளுக்கோ தரிசனம் மாறவில்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருக்காய் முன்வைத்த கால எல்லா சூழ்நிலையிலும் தரிசனம் மாறாமல், அழைப்பு மாறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவது,
இவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற மூன்றாவது காரியம் என்னவென்றால், இவர்கள் வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு தைரியமாய் இருந்தார்கள். வருஷங்கள் தாண்டினாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் உரிமைக்காய் போராடி வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த நிபந்தனைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இரண்டாவது, எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுடைய தரிசனம் மாறி போகவில்லை. மூன்றாவது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிட்டு காற்றில விடாமல் அதை அப்படியே பிடித்துக்கொண்டே மறுபடியும் சுதந்திரிக்கும்படியாய் கடந்து வந்தார்கள் என்று பார்க்க முடியும். இப்போ கர்த்தரிடத்தில் இவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். என்னாகும் 36ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் சொன்னார், செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திர பாகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாய் வாக்குத்தத்தமாய் மாறிற்று. இப்போ வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உடனே வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, கர்த்தரே கட்டளை கொடுத்தாச்சு, நீங்க போய் சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உடனே கிடைக்கவில்லை என்று சொல்லி செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அப்படியே அழுது புலம்பவில்லை. வருஷங்களான பிற்பாடு அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய அநேக வருஷங்களுக்கு பிறகு யோசுவாவும் எலியேசாரும் தேசத்தை பங்கிடும் போது இந்த 5 சகோதரிகளும் திரும்பவும் வந்தார்களாம். வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு தங்களுக்கு கர்த்தர் தரும்படி கட்டளையிட்டதை யோசுவாவுக்கு முன்பாக நின்று நினைவுபடுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை உண்மைதான். வருஷங்கள் மாறின பிறகு இவங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் மறந்து போகல. இவங்க அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு 5 சகோதரிகளும் யோசுவாவுக்கு நினைவுபடுத்த வருகிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டார் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, அல்லது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்களே மறந்து விட்டீர்களோ, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார், அவர் அதை மாற்றி திரும்ப எழுதவோ மாறி போகிற தேவனோ அல்லவே அல்ல. அவர் எதை சொன்னாரோ அது கடைசி வரை நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் நிறைவேறத்தான் செய்யும். வேதத்திலே வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சாலமோன் இப்படியாக சொல்கிறார், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நீர் காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினேன் என்று சொல்லி. இப்போ சாலமோன் சொல்லுகிறார், அன்னைக்கு எங்க அப்பாக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினீங்க, இன்னைக்கு அதை காத்து கொண்டீர், இப்போ உம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அப்போ நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற நாள் சமீபித்து விட்டது. நாம் தான் வாக்குத்தத்தங்களை எப்படி இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் யோசுவாவுக்கு நினைவுபடுத்தினது போல ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி கர்த்தருக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளும், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளும் என்று சொல்லி, அப்படி நாம் நினைத்தருளும் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. சாலமோன் தன்னுடைய அனுபவத்தோடு சொல்லுகிறார், நீர் அன்றைக்கு வாக்கினால் சொன்னீர், இன்றைக்கு கரத்தினால் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி. இன்னும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மோசே சொல்கிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறினதாம். அவைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. தேவ ஜனமே, அருமையான சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு பேருக்கும் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறி போகாது. அவர் சொன்னதை கண்டிப்பாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அப்போ நீங்க விசுவாசத்தோடு தைரியமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒன்று கூட தரையிலே விழ அவர் அனுமதிப்பதே இல்லை. இன்றைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனோ மனுஷியோ தான் குழப்பங்கள் மத்தியில
பிரச்சனைகள் மத்தியில சோர்ந்து போக மாட்டான், அவன் பலனிழந்து போக மாட்டான், மனம் பதறி போக மாட்டான். காரணம், மனுஷர் நமக்கு வாக்குத்தத்தம் தரவில்லையே, கர்த்தர் அல்லவோ நமக்கு வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். அதனால் தான் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எரிகோ பட்டணத்தை சுதந்தரிப்பதற்கு யோசுவா செய்த காரியம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டான், ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான். அவன் போய் இப்ப எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும், அதை சுதந்தரிக்க வேண்டும். அவன் செய்த முதல் காரியம், தேவ சமூகத்தில் தரித்திருந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவன் சொன்னது என்ன? இதோ எரிகோவையும் அதன் யுத்த வீரரையும் நான் உன் கையில ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டுதான் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தைரியமாய் கடந்து போனார்கள். அவர்கள் எரிகோ பட்டணத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க போகும்போது மறந்து போயிட்டாங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கல, ஜெபிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை, வாக்குத்தத்தங்களை கேட்கவில்லை. கர்த்தாவே ஒரு வார்த்தையை தாரும், ஆயி பட்டணத்தை பிடிக்க போகிறேன், அது உமக்கு நான் சொந்தமாக்கி பிடிக்க முடியுமா? அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேனா? அந்த பட்டணத்தை நாங்கள் பிடிக்க முடியுமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்காமல், வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், சுய பலத்தோடு அவர்கள் போனார்கள். ஒரு பெரிய தோல்வியோடு அவர்கள் திரும்பி வந்தார்கள். பாருங்க, எரிகோ பட்டணத்தை சுதந்திரித்த அதே ஜனங்கள் தான். ஆனா அங்கே போகும்பொழுதோ சுய மாம்சத்தை நம்பி, சுய பலத்தை நம்பி அவர்கள் போனார்கள். தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளல, ஜெபிக்கவில்லை. அதனால் ஒரு பெரிய தோல்வியை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளும் தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷன் தான் எல்லா சூழ்நிலையிலும் மனம் பதறி போகாமல் அவன் தைரியமாய் இருப்பான். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். எசேக்கியா அவன் தேவ சமூகத்துல வாக்குத்தத்தம் பண்ணி ஜெபம் பண்ணினபடினாலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்த்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ ஜனமே, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுக்கு காரணம் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நாம் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது எந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்னும் நாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்க முடியும். இப்படிதான் இவர்கள் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு யோசுவாவினிடத்தில் போகிறார்கள். வருஷங்கள் தாண்டினாலும் வாக்குத்தத்தம் மறந்து போகல. உங்களுக்கு இந்த வருஷம் கர்த்தர் ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொல்லி வாக்குத்தத்தை சொல்லி அதை பிடித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும், இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே நடத்தினார் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை, என்ன வாக்குத்தத்தங்கள், என்ன தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதன்படியே கர்த்தரை நடத்துகிறார். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு ஊழியத்தின் பாதையில எதை தரிசனமாய் காண்பித்தாரோ அந்த தரிசனத்தின்படியே கர்த்தரை நடத்தினார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருந்தால் நீங்கள் நன்றி சொல்லுங்க. இல்லை என்றால் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்யும் என்று வாக்குத்தத்தை சொல்லி பிடித்துக் கொண்டு போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதத்தை உங்க கையிலே அவர் கொடுப்பார் என்பது சந்தேகம் இல்லை. 4வது, இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பார்க்க முடியும் என்று சொன்னால், இவர்கள் 5 பேருக்குள்ளும் ஒரு ஐக்கியம் இருந்தது. 5 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த 5 பேரும் சேர்ந்து தான் போய் இப்போ யோசுவாவினிடத்துல போகிறார்கள். பாருங்க, வருஷம் ஆகிவிட்டது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சொல்லி அநேக நாட்கள் ஆகிவிட்டது. இனி யாராவது எல்லாரும் 4 பேர் மடிந்து போய் ஒரு ஆள் மாத்திரம் போய் கேளுங்கப்பா, இவ்வளவு நாள் ஆயிற்று, இனி கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விடல. அல்லது திர்சால் மட்டும் எனக்கு தந்த பட்டணத்தையாவது எனக்கு தாங்க, என் பெயர் போட்டிருக்கிறீங்களே அந்த பட்டணத்தையாவது எனக்கு தாங்கன்னு சொல்லி திர்சால் மட்டும் தனியா போய் கேட்கவும் இல்ல சகோதரிமாள் ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொருத்தர் சொல்லி ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை அப்படி நான் பார்க்க முடியாது. மறுபடியுமாய் 5 பேரும் ஒருமித்து போகிறாங்க. அப்ப வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு வருஷங்கள் ஆன பிற்பாடு இவங்க 5 பேருக்குள்ள ஒரு மனம், ஒரு ஐக்கியம் இருந்தபடினால ஒருமித்து இவர்களுடைய பிரச்சனை கொண்டு போறார்கள். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முதன்மையான படி, மேன்மையான படி என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும்.
இன்னைக்கு எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஒருமனம் இருக்கிறதோ, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நதி அங்கே பெருக்கெடுத்து ஓடும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும், குடும்பத்துக்குள்ள ஒருமனம் வேணும். எந்த குடும்பத்துக்குள்ள ஒருமன ஐக்கியம் காணப்படுகிறதோ அந்த குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஒருவராய் போய் ஜெபிப்பதை விட நாம் ஒருமித்து நம்ம குடும்பமாய் கணவராய் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் காணப்படும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலமாய் காணப்படும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள். அப்போ ஒருமித்து இருப்பது, ஐக்கியமாய் இருப்பது உண்மையிலே ஒரு பெரிய பலன் தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒரு மனுஷன் ஃபோர்ட் கம்பெனி ஓனர் இடத்துல போய் கேட்டாராம். ஃபோர்ட் கம்பெனி இப்போ நல்ல அநேக கார்கள் ஃபோர்ட் கம்பெனிலிருந்து இறங்கி கொண்டே இருக்கிறதல்லவோ, அந்த ஓனர்கிட்ட போய் அதை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த நபர் இடத்துல போய் கேட்டாராம், உங்களுடைய தொழில் இவ்வளவு அருமையாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, அதனுடைய ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் இன் யுவர் பிஸ்னஸ் என்று சொல்லி கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Coming together is a beginning, keeping together is a progress, but working together is a success என்று சொன்னாராம். அதாவது கூடி வருவது ஆரம்பம்தான், ஆனால் அது அப்படியே தொடர்வது வளர்ச்சி என்று சொல்லப்படும். ஆனால் என்றைக்கு ஒரே மனதோடு ஐக்கியத்தோடு ஒருமித்து உழைக்கிறோமோ அன்றைக்கு தான் வெற்றி கிடைக்கும். அப்படியானால் எங்களுடைய வேலை ஆட்கள் எல்லாரும் ஒருமித்து வேலை செய்கிறார்கள், அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு ரகசியம் என்று சொல்லி இந்த ஃபோர்ட் கம்பெனி ஓனர் சொன்னாராம். அப்படியானால் தேவஜனமே, இன்னைக்கு நமக்குள்ள ஐக்கியம், நமக்குள்ள ஒருமித்து நாம் வேலை செய்யும் பொழுது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி, குடும்ப வாழ்க்கையில வெற்றி, நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணம் எங்கே ஒருமனமும் ஐக்கியமும் காணப்படுகிறதோ அங்கேதான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் 5 பேரும் ஒவ்வொரு சஜஷன்ஸ் சொல்லல, 5 பேரும் கிடைத்தா கிடைக்கட்டும், இல்லனா விட்டுவிடு என்று சொல்லல. 5 பேருடைய தீர்மானங்கள் ஒன்றா இருந்திருக்கும். அதனால தான் 5 ஒரு மனதோடு பேசி ஒருமித்து அதை யோசுவாவிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளும்படியாய், தாங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் ஒருமித்து அவர் கடந்து போனார்கள். எங்கே ஒரு மனதும் ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே அவரோட கூட நாம் ஐக்கியப்படுகிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரோட கூட நாம் ஐக்கியப்படுறோம். எங்கேயா? கம்யூனியன் சர்வீஸ்ல. அவருடைய அந்த சரீரத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறும் பொழுது, அவருடைய இரத்தத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறும் பொழுது அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். இன்னைக்கு அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவரோடு நம்மளுடைய உறவு சரியா இருக்கும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வெற்றி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு, எல்லாவற்றிலும் நாம் செழித்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் திருவிருந்தை அற்பமாய் எண்ணுகிறார்கள். திருவிருந்து வருவதற்கு தகுதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். திருவிருந்து என்பது, கம்யூனியன் சர்வீஸ் என்பது ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஐக்கியம். அது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. நாம் கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரும்பொழுது ஏழை என்று சொல்லி அல்ல, பணக்காரர் என்று சொல்லி அல்ல, பாவங்கள் என்று சொல்லி அல்ல, எல்லாரும் ஒரே தகப்பன் பிள்ளைகள் என்கிற உணர்வு, ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வருகிறது. நாம் எல்லாரும் அவருடைய ஒரே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படியானால் திருவிருந்து மிகவும் விலையேற பெற்றது. அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் திருவிருந்தில் அநேக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவரோடு ஐக்கியப்படுகிறோம், அவரோடு நாம் திருவிருந்தில் பங்காளிகளாய் மாறுகிறோம். அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் நாம் பங்காளிகளாய் மாறும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே என்றைக்கெல்லாம் நான் திருவிருந்து ஆராதனை போகிறேனோ அன்றைக்கெல்லாம் சில காரியங்களை நான் வைராக்கியத்தோடு சொல்லி சில தீர்மானத்தோடு தான் நான் அந்த பந்தியிலே சேருவேன். ஏனென்றால் அந்த பந்தியில நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. அநேக வியாதிகள் சுகமாயிருக்கிறது, அநேக அற்புதங்களை நான் திருவிருந்து ஆராதனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால் நாம் திருவிருந்த பயபக்தியோடு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு முறை ஒரு கணவர், ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை மிகவும் கொடூரமாய் நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் இந்த மனைவி ஆலயத்துக்கு போவதற்கு ஒரு நாளும் இவர் சந்தோஷமாய் விடமாட்டார். என்றைக்கும் கஷ்டப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி தான் அவர்கள் ஆராதனைக்கு வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த
சகோதரி தன்னுடைய கணவனோடு சொன்னார், நாளைக்கு நான் எப்படியாவது திருவிருந்து ஆராதனை இருக்கிறது, அதனால என்னை ஒன்றும் சொல்லாதீங்க, நான் சந்தோஷத்தோடு போய் பயபக்தியோடு நான் அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. இவரோ ஒரு பயங்கரமான குடிகாரா இருந்தபடினால் இவருக்கு ஒரு பயங்கரமான கோபம் இருந்தது. திருவிருந்து ஆராதனையில் அங்கே என்ன கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அது அங்கே அப்பமும் திராட்சரசமும் பரிமாறப்படும். அப்பம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறுகிறோம். அவருடைய சரீரத்தை நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். அப்பொழுது இந்த கணவர் சொன்னாராம், அப்படியானால் நீ ஒன்று செய்ய வேண்டும், அது பரிமாறப்பட்ட அந்த நிமிஷமே நீ அதை அப்படியே கையில வாங்கி கொண்டு இங்கே கொண்டு வர வேண்டும். அது உண்மையாய் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். அது உண்மையான சரீரமாய் இருந்தது என்று சொன்னால் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த கணவர் சொல்லி அனுப்பினார். இவர்களோ பயந்து ராம் முழுவதும் ஜெபித்து அதிகாலமே எழும்பி அந்த பரிசுத்த ஓய்வு நாள் அதிகமாய் பாரத்தோடு ஜெபித்து விட்டு அன்றைக்கு திருவிருந்துக்கு வந்து விட்டார்கள். இங்கே திருவிருந்து ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுடைய உள்ளமெல்லாம் துடிக்கிறது, வேதனை. இயேசுவே, அது எப்படியாவது உம்முடைய சரீரமாய் அது இருக்க வேண்டும், என்னுடைய கணவர் இதன் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவர் பயத்தோடு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். எல்லாருக்கும் திருவிருந்து பரிமாறப்பட்டது. அப்பொழுது இந்த சகோதரியுடைய கரத்திலும் அது கொடுக்கப்பட்ட வேளையில இந்த சகோதரி அப்படியே கரங்களை வாங்கி கையை இருக்க அதை பூட்டி கொண்டு பார்க்காமல் ஜெபத்தோடு அபிஷேகத்தில் நிரம்பி ஜோமணி யாருக்கு தெரியாமல் வீட்டுக்கு ஓடி ஓடி வருகிறாள். அவள் விரைக்க ஓடி வந்து ஜெபித்து அவள் வீட்டுக்கு வந்து வருகிறாள். வந்த உடனே கணவர் கேட்கிறார், நீ போய் திருவிருந்தாரையில பங்கு பெற்றாயா என்று சொல்லி. ஆமே, நான் பங்கு பெற்றேன், நான் பாருங்க, நான் இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்திருக்கேன் சொல்லி அதை திறந்து பார்க்கும் பொழுது உண்மையாக அது என் இயேசு கிறிஸ்துவினுடைய துடிக்கிற சரீரத்தின் ஒரு துண்டா, ஒரு ஃப்ளஷா இருந்ததாம். உடனே அதை கொண்டுட்டு போய் டெஸ்ட் பண்ண அநேக இடத்துல அவர் கொண்டு போனாராம். அங்கே பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஃப்ளஷ் என்று உறுதி செய்யப்பட்டபடினால் அந்த கணவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் உண்மையாகவே அந்த சரீரத்துக்கு அந்த இரத்தத்துக்கும் ஒரு வல்லமை இருக்கத்தான் செய்கிறது. அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிற அந்த நிமிஷம் நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது, நமக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பங்களை கர்த்தர் அது பெருக்கெடுத்து ஓட பண்ணுகிறார். அதுதான் நாம் பார்க்க முடியும். இங்கே மோசே தண்ணீரை அவன் இரத்தமாய் மாற்றினான், இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஆனால் சபைக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்த ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? அந்த திராட்சரசத்தையே இரத்தமாய் மாற்றி பருகிற அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் எவ்வளவு அதிகாரம் பெற்றவர்கள்! யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத இந்த ஒரு அதிகாரம், யாருக்குமே கிடைக்காத இந்த ஒரு ரகசியம் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறாரே. இதை நாம் அற்பமாய் அல்ல, அசட்டை பண்ணி அல்ல, அஜாக்கிரதையாய் அல்ல, பரிசுத்தத்தோடு இதை நாம் ஆசரிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வருஷம் முடிவதற்குள்ளே இன்னும் அநேக திருவிருந்துகளை நீங்க பங்கு பெறாதபடினால் அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படலாம், உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக காணப்படலாம். இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணி பயபக்தியோடு அதை எடுக்க உங்களை ஒப்புரவாக்கி கொண்டு அவரோடு ஒரு ஐக்கியப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் நதி கர்த்தர் பாய பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்ப நம்மளுடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட வேண்டுமாம். எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை நாம் அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சத்தியம் இதிலே அடங்கி இருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், எலிசா ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டார். நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எலிசா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரத்தில் எலிசாவை பார்க்க முடியும். அதன் பிற்பாடு அந்த அதிகாரத்தில் நாம் எலிசாவை பார்க்க முடியாது. ஆனா இது எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? இந்த சூழ்நிலை அந்த சமாரியாவிலே கொடிய பஞ்சம் இருந்த சூழ்நிலை. ஜனங்கள் பிள்ளைகளை கூட கொன்று தின்னக்கூடிய சூழ்நிலை தான் அந்த நாட்களில் இருந்தது. நாம் முந்தின அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எலிசா தைரியமாய் தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லிவிட்டார். இனி இது சம்பவிக்குமா? தேவன் இதை சம்பவிப்பதற்கு ஐக்கியமுள்ள 4 குஷ்டரோகிகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசல்ல வருகிறார்களாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் 4 பேருக்குள்ள ஒரு சஜஷன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படியானால் இந்த 4 குஷ்டரோகிகள் தான் சமுதாயத்தில்
புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் தான், பலனற்றவர்கள் தான். இவர்களை கொண்டுதான் சமாரியாவின் பஞ்சம் மாறிற்று. இவர்களை கொண்டுதான் சமாரியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். தேவன் அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் தெரியுமா? எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட 4 குஷ்டரோகிகள். காரணம், அவர்களுக்குள்ள ஐக்கியம் இருந்தது, அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. இந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட வேற வேற சஜஷன்ஸ் எடுக்கல பாருங்க. அவங்களுடைய தீர்மானங்கள் ஒரே தீர்மானமாக இருந்தது. அந்த 4 குஷ்டரோகிகளுக்குள்ள ஒரு மனமும் ஐக்கியமும் இருந்தபடியினால அவர்களுக்கு ஒரு பெரிய, அவர்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அவர்கள் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். தேவஜனமே, அற்பமா எண்ணப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது ஐக்கியம், ஒரு மனம். அப்ப ஒரு மனமும் ஐக்கியமும் இருக்கும் பொழுது அங்கே செழிப்பு, அங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதுக்கு கர்த்தர் அவர்களையே பயன்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனது ஐக்கியமும் காணப்படும் என்றால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நமக்குள்ள ஐக்கியம் காணப்பட்டால் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஓ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரர்களை நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் ஒருமித்து நம்ம குடும்பங்களுக்குள்ள ஒரு மனது ஐக்கியம் காணப்படும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் காரணமாய் மாறுகிறது. இங்கே செலோப்பியாத்தின் குமார்த்திகள் அந்த சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள்ள இருந்தது 5 பேர்களுக்குள்ள ஒரு மனம் ஐக்கியம் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே 5வது குறிப்பு, செலோப்பியாத்தின் குமார்த்திகளுடைய வாழ்க்கையிலே என்ன காணப்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்குள்ள பொறுமை இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வருஷங்கள் ஆனது, காலம் தாமதமானது. ஆனாலும் அவர்கள் விடாப்பிடியாய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் பொறுமையோடு கூட காத்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 6:15 வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்தரிக்க பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அது நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியமாயிருக்கிறது. எபிரேயர் 10:30 வசனத்திலையும் வாசிக்கிறோம், பொறுமையோய் நாம் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். சங்கீதம் 40:1 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப பொறுமையாய் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற ஒருவர் உண்டு. அப்ப நாம் எவைகளை பொறுமையாய் கர்த்தர் சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது காலம் ஒன்று வரும், நாட்கள் ஒன்று வரும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலம் சமீபித்து விட்டது. ஆனால் நம்ம பொறுமையா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிரசங்கி 7:8 வசனத்தில் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி வாசிக்கிறோம். பெருமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும், மாறாக உத்தமமாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்து அநேக வருஷங்கள் ஆகிவிட்டதோ, கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வருஷங்கள் ஆகிவிட்டதோ, நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் 2011 உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் மாறுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் கண்டிப்பா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். செலோப்பியாத்தின் குமார்த்திகள் பொறுமையா இருந்தார்கள், வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டது. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையாய் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அசதியாய் இருக்கக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ள முடிவு பெறுத நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீடிய பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் நாம் உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் பொய்யுரையாத தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்து பார்த்தோம். 5 காரியங்களை முன்பாக வைத்தேன். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். எல்லா சூழ்நிலையும் அந்த தரிசனம் மாறி போகவில்லை. 3வது, அவர்கள் நல்ல வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். 4வது, 5 பேருக்குள்ள ஐக்கியம் ஒரு மனது இருந்தது. 5வது, பொறுமையோடு வந்தார்கள். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அவங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டார்கள். 5 பேரும் அதை சுதந்திரித்துக் கொண்டு இன்றைக்கு பெண்களுடைய உரிமைக்காய் போராடின முதல் கோத்திரம், முதல்
முதல் குமாரத்திகள் யார் என்றால் இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் என்றுதான் சொல்லப்படும். இவர்கள் உரிமைக்காய் போராடினார்கள். உரிமைக்காய் போராடுவது தவறல்ல. இவர்கள் கர்த்தர் தங்களுக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை உரிமையாய் போராடி அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரத்துக் கொண்டார்கள். இவர்கள் சுய உரிமையை விட்டு கொடுக்கவில்லை. உரிமையை காக்க திராணியற்ற பெண்கள், முதுகெலும் பற்றவர்கள் என்று நாம் பார்க்க முடியும். அப்படியானால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாமும் இங்கே பார்த்தது போல பொறுமையோடு கூட இருந்து வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி சொல்லி தரிசனத்தை மாற்றி போடாம நாம் ஜெபிக்கும் பொழுது, தரித்திருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். செலோப்பியாத்தின் குமார்த்திகளுக்கு பதில் கொடுத்த தேவன் நமக்கும் அவர் பொய்யுரையாமல் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்து தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பா. அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருந்த வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, சுதந்திர பாகத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களும் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் சுதந்திரிக்கும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராகப்பா. இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இதுவரையும் நிறைவேறவில்லை என்று சொல்லி பாரத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக உடைய பிள்ளைகளுக்கு உடைய அற்புதமுள்ள கரத்தை நீட்டுவீராக. வருஷங்கள் ஆய்விட்டது, கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் கொடுத்து வருஷங்கள் ஆய்விட்டது, இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி உடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு உரிமையாய் உங்க சமூகத்தில் வருவதற்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பொறுமையோடு இருந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் சத்துரு திருடி கொண்டு போக முடியாதப்பா. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்களே உரிமையாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாம அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நான் சுதந்திரிக்கவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாகப்பா. அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பிள்ளை செல்வங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்லவோ? அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீ செய்வீராகப்பா. நீ மனமிறங்குவீராக. வாக்குத்தத்தங்களை பெற்றும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி பாரத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு கர்த்தருக்காய் எழுப்ப முடியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் அற்புதமுள்ள கரம் நீட்டப்படுவதாக. இருட்டில் இருக்கிற எல்லா பாரங்கள், குழப்பங்களை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. அழைத்த அழைப்பை கூட மறந்து போய் தரிசனங்கள் மாறப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்துல வந்த பிரச்சனைகள், குடும்பத்துல வந்த சில போராட்டங்கள், குடும்பத்துல வந்த சில நிந்தையான அனுபவங்களின் நிமித்தம் கர்த்தருக்காய் வாழுவேன் என்று சொல்லி வைராக்கியமாய் எடுத்த முடிவு இன்னைக்கு, தீர்மானம் இன்னைக்கு பின்வாங்கி போயிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிமார்கள் உண்டப்பா. அவர்களை கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அந்த அழைப்பை நீ மாறக்கூடாது, தரிசனம் மாறக்கூடாது ஆண்டவரே. உமக்காய் சாதிப்பேன் என்று தீர்மானம் எடுத்த எத்தனையோ பேர் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறார்களே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் எழுப்புவீராக. நாங்களும் மேல் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீ மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. மறுபடியும் ஒரு விசை கூட இந்த பிள்ளைகள் உமக்காய் எழும்பட்டும் ஆண்டவரே. இனி தரிசனங்களை மறந்து போகிறவளாய் அல்ல, அழைப்பை மறந்து போகிறவளாய் அல்லப்பா. உமக்காய் முன்வைத்த காலை எந்த சூழ்நிலையிலும் பின்வைக்காதபடிக்கு வைராக்கியமாய் தொடர இந்த பிள்ளைகளுக்கு நீ கிருபையை கட்டளையிடுவீராகப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறபடியால் உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை நாங்கள் விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.